தொழில் உலகிற்கேற்ப கல்வியின் எல்லைகளை விரிவுபடுத்துவோம். மனிதன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரையில் கடந்து வந்த பாதை மிக நீண்டது. நுண்மதி விருத்தியோடு அப்பயணத்தின் போது அவன் கண்ட தொழில்நுட்ப வெற்றிகள் அளப்பரியன. நெருப்பை கண்டுபிடித்தது தொடக்கம் விண்வெளி பயணம் வரையில் பலவற்றை அவன் கண்டுபிடித்திருக்கின்றான். மனிதனின் இருப்புக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பையே இது எடுத்து காட்டுகின்றது. பொதுக்கல்வியில் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய பொறுப்பு பொருள்கள், கருவிகள், தொழில்நுட்ப முறைகள், நுட்பங்கள் பற்றிய தேடல் மூலம் ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறை, விநியோகம், முகாமைத்துவம் மற்றும் செய்முறை அனுபவங்கள் மூலம் கற்றல் கற்பித்தல் செயல்முறையை போஷித்து வேலையுலகையும் தொழில்நுட்ப உலகையும் அறிமுகம் செய்து கல்வியின் எல்லைகளை விரிவுபடுத்துவதாகும். இதனை யுனெஸ்கோவும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் கூட எடுத்து காட்டியிருக்கின்றன. தற்போது காணப்படும் பாடசாலை முறையை நோக்கும் இடத்து 1994 ஆண்டிற்கு முன்னர் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் ஏறத்தாழ 22.5% அப்பரீட்சையில் சித்தியடைந்து உயர்தரத்துக்கு தகுதி பெற்றனர். மீதி 77.5% தொழில் சார்ந்த தேர்ச்சி எதனையும் பெறாது ஊழியப்படையில் சேர்ந்து கொள்ள முடியாத நிலைக்கு உள்ளாகினர். 1994 ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போதும் கூட அந்நிலைமையில் பாரிய வேறுபாடு எதுவும் ஏற்பட்டுள்ளதாக தெரியவில்லை. எமது நாட்டுக் கல்வி கால ஓட்டத்துடன் பல்வேறு மறுசீரமைப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. புதிய அபிவிருத்தி மூலோபாயங்களின் கீழ் தொழிற்சந்தையில் தொழில் வாய்ப்புகள் தாராளமாக இருக்கின்றன. எனினும் அத்தொழில்களுக்கு பொருத்தமான திறன்களையும் தேர்ச்சிகளையும் கொண்ட ஊழியர்கள் இன்மையால் தொழிற்சந்தையில் சமமின்மை காணப்படுகிறது. இரண்டாயிரத்தி 12 ஆண்டு வரையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர கற்கைத்துறையின் தேர்வின் போது 51% கலைத்துறையையும் 27% வணிகத்துறையையும் 22% விஞ்ஞானத்துறையையும் தெரிவு செய்யும் நிலை காணப்பட்டது. கலைத்துறையை தெரிவு செய்து பட்டம் பெற்றாலும் கூட பெரும்பாலான பட்டதாரிகளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தொழில் கிடைப்பதில்லை. தமக்கு தொழில் தருமாறு ஆர்ப்பாட்டம் நடத்துவதையும் காண முடிகிறது. சுய தொழில் செய்வதற்காக செய்முறை திறன்களை பெறும் வாய்ப்பும் மிக குறைவாகவே இருக்கின்றன.
நாட்டில் பொறுப்பு வாய்ந்தோரும் கல்விமான்களும் இது குறித்து பெரிதும் கவனம் செலுத்தினர். கல்வி முறையில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மாணவ மாணவியரை அதிகமாக எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடுத்துவதற்கு ஏற்றவாறு பாடசாலை கல்வியை இசைப்படுத்துவதன் அவசியத்தையும் அவர்கள் எடுத்துக்காட்டினர். இதற்கான ஒரு தீர்வாக ஊழியர் சந்தையில் உயர்வான கேள்வி உள்ள தேர்ச்சி மிக்க ஊழியப்படையை உருவாக்குவதன் தேவை உணரப்பட்டது. அதேபோல் விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் செய்முறை அனுபவங்கள் நிரம்ப பெற்ற ஊழியப்படை போதாமையானது நாட்டில் எதிர்கால அபிவிருத்திக்கு பாரிய சவாலாக இருக்கிறது. இவற்றை கவனத்திற்கொண்டு 2013ஆம் ஆண்டு தொடக்கம் கல்வி பொதுத்தராதர உயர்தர தரத்திற்காக தொழில்நுட்பவியல் எனும் புதிய பாடத்துறை அறிமுகம் செய்யப்பட்டது. தொழில்நுட்ப பாடத்துறை அறிமுகம் செய்யப்பட்டதற்கான முக்கிய நோக்கம் பாட அறிவுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட மாணவ சந்ததிக்கு பதிலாக செய்முறை தொழில் தேர்ச்சிகளை கொண்ட ஒரு மாணவ சந்ததியை உருவாக்குவதுதான். நாம் இனங்கண்டுள்ளதற்கு இணங்க 2020ஆம் ஆண்டளவில் தனியார் துறையில் தொழில் வாய்ப்புகள் தாராளமாக காணப்படும். அக்கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பொருத்தமான தேர்ச்சிகளை கொண்ட வான்மையாளர்களை தோற்றுவிப்பது காலத்தின் தேவை. எனவே தொழில்நுட்ப பாடத்துறையை இடையறாது நடத்தி வருவது எமது நாட்டின் விருத்திக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை எமது அரசு இனங்கண்டுள்ளது. இதனை இலங்கை கல்வி முறையின் வளர்ச்சியில் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கருதலாம். இப்பாடத்துறை பரந்துபட்ட 2 தொழில்நுட்ப பரப்புகளின் கீழ் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவ மாணவியர் முதலாவது பாடமாக எந்திரவியல் தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் ஆகிய 2 பாடங்களுள் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளலாம். எந்திரவியல் தொழில்நுட்பமானது சிவில் தொழில்நுட்பவியல், மோட்டார் தொழில்நுட்பவியல், மின் மற்றும் இலத்திரனியல் தொழில்நுட்பவியல், முயற்சியாண்மை திறன்கள் ஆகிய பரப்புகளின் கீழ் உள்ளடங்குகின்றது. எந்திரவியல் தொழில்நுட்பம் என ஒரு பாடம் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. நான் ஓலெவல் எழுதிவிட்டு வீட்டில் இருக்கும்போது இது பற்றி அறிய கிடைத்தது. இது ஒரு நல்ல பாடம் எனவும் இதனை தெரிவு செய்யுமாறும் பெற்றோரும் கூறினர். பின்பு நான் இந்த பாடம் குறித்து பல விடயங்களை கற்றேன். பாடசாலையில் ஆசிரியர்களிடமும் பல விடயங்களை கற்றேன். இந்த பாடத்துடன் தொடர்புடைய வகையில் ஒரு ஆக்கம் செய்ய எண்ணினேன். இதுதான் அந்த ஆக்கம். இது ஃபியர்ட் 100 வகையை சேர்ந்த மோட்டார் கார். இந்த காரின் என்ஜினை கொண்டு புதிதாக செய்த ஒரு கார் எமது பாடசாலை தொழில்நுட்ப தினத்துக்காக நான் இதை ஆக்கினேன். அத்தினத்தின் பின்னர் பெருந்தொகையானோரின் கருத்துக்கள் கிடைத்தன. இது ஒரு நல்ல பாடம், நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த பாடத்தை கற்று எதிர்பார்க்கும் தம்பி தங்கைகள் அனைவரையும் இப்பாடத்தை கற்று எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ளுமாறு நான் அன்புடன் அழைக்கின்றேன்.
අපිට හම්බෙලා තියෙන අලුත් අවස්ථාවක් මේ පුළුල් පරාසය තුළ ඉගෙන ගන්න. නවීන දැනුම අරගෙන பரந்தளவில் கற்கும் இந்த புதிய அறிவை கொண்டு எமது நாட்டுக்கு பெருமை தேடிக் கொடுக்க எமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதனை தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் துணையாக கொள்ளலாம். உதாரணமாக வீட்டில் மின்விளக்கு எரியாவிட்டால் பெண் பிள்ளைகள் கூட அதனை திருத்திக் கொள்ளலாம். பெண்களுக்கு இவற்றை செய்ய முடியாது என சிலர் நினைப்பதுண்டு. இவ்வாறான ஒரு பாடத்தை கற்பதால் பெண் பிள்ளைகளும் அவ்வாறான வேலைகளை செய்து கொள்ளலாம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை இந்த பாடத்தின் மூலம் பெறலாம். இந்த பாடத்தை தெரிவு செய்து கற்குமாறு தம்பி தங்கைகள் அனைவரையும் நான் அழைக்கின்றேன். මම ඔයගොල්ලෝ හැමෝටම ආරාධනා කරනවා මේ විෂය වැළඳ ගන්න කියලා. வீட்டில் வந்து எங்களோட வேலைகளை நாங்கள் இலகுவாக மற்றவருடைய உதவி இல்லாமல் எங்களோட வேலைகளை நாங்களாகவே செய்து கொள்ள முடிகிறது இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி மூலம். இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் எங்களோட மின்சாதனம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து இப்போ பழுதடைந்து விட்டால் நாங்கள் மற்றவருடைய உதவி இல்லாமல் நாங்களே அதை திருத்தி அமைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதன் மூலம் எங்களோட சிக்கனம் எங்களது காசு சேமிக்கப்படுவதுடன் எங்களோட அறிவும் வந்து மேம்பட செய்யப்படுகிறது. முதலாவது பாடமாக தெரிவு செய்யக்கூடிய மற்றைய தொழில்நுட்ப பாடம் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். இது பிரயோக உயிரியல், சூழலியல், விவசாயம் ஆகிய பரப்புகளை உள்ளடக்கிய ஓர் எந்திரவியல் பாடமாகும். இப்பாடத்தொகுதியில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் மற்றும் பல்வேறு விலங்கு மற்றும் தாவர இனப்பெருக்க நுட்ப முறைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இப்பாடத்திட்டத்தில் அதிகளவான பிராக்டிக்கல் அதாவது செயல்முறைகளை அதிகமாக காணப்படுகின்றது. மேலும் ஏனைய பாடங்களுடன் ஒப்பிடுகையில் தியரி ஓரளவு குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்வரும் மாணவ சமுதாயம் இத்துறையை அதிகளவாக தெரிவு செய்து இத்துறை மூலம் அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகின்றேன்.